இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மகாநதி சீரியலில் இந்த யமுனாவுடைய காதல் காட்சிகளை திருப்பி காமிச்சு அவங்க ஏதோ யமுனா ரொம்ப நியாயவான் மாதிரியும் யமுனா மற்றவங்களெல்லாம் ஓவராக பேசும்பொழுது நமக்கு தான் கோவம் வருது. ஏன்னா அப்படிலாம் பேசுறதுக்கான தகுதி கொஞ்சம் கூட துளியளவு கூட உனக்கு கிடையாதுமா. இந்த குடும்பத்துக்காக நிறைய பாடுபட்டிருக்க ஒரு ஜீவன் அப்படின்னு பார்த்தா அது காவேரி. இன்னொரு பக்கம் கங்காவுமே தன்னால் முடிஞ்ச இயன்ற வேலையை மூஞ்சிய தூக்கினாலும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்கு குடைச்சல் கொடுக்கறத மட்டும் வேலையாக வச்சிருக்க ஒரு ஆள் தான் யமுனாவால் அந்த குடும்பத்தை ஒன்றும் நல்லது நடந்த மாதிரி இல்லை. சுயநலமாக தன்னை பற்றியும் தனக்கான விஷயங்கள் தேவையான விஷயங்களை பற்றி மட்டும் தான் யோசிப்பாங்க. அப்படி தான் இந்த எதை பற்றியுமே யோசிக்காமல் படிக்கிறதுக்கான காரணம் தான் படிக்கணும். ஒரு விஷயம் இருக்கணும். ஒன்று நம்ம படிக்கிறது நமக்காக, நம்ம படித்து நம்ம வாழ்க்கையை நம்ம ஒரு தேவையான இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு தனக்குன்னு ஒரு ஆசை இருக்கணும். இல்லை குடும்பத்துக்கு ஒரு ஆசை இருக்குது, எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, உன்னால் முடியும், அந்த அளவுக்கு தகுதி இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்குது அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு அதுக்கு ட்ரை பண்ணணும். அதுவும் கிடையாது. என்னை கல்யாணம் பண்ணிப்பேன் நிவின் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக பரீட்சைக்கு படித்தேன். அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால நான் இனிமேல் பரீட்சையை எழுத போகிறேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டு போகிறதுக்கு பேர் முட்டாள்தனமும் கிறுக்குத்தனமும். அந்த பொண்ணுக்காக இப்போ சண்டை போட்டு காவேரி நீ சண்டை போட்டு கடைசியில் விஜய் சொன்ன ஒரு உண்மை, விஜய் நல்லதுன்னு நினச்சா அப்போ சொன்ன உண்மை, அந்த உண்மை இப்போ வெளில வந்துருச்சு. ஸோ வெளில இப்போ பெரிய இடியாக இவங்க தலையில் விழுந்துருச்சு. இவங்க அதை கேட்டு ஷாக் ஆகி என்னடா பண்ணுறது. நம்ம அப்போ விஜய் நிவினை வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. விஜய் இது கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இன்னும் 7 மாதம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவருக்கு நம்ம மேலே விருப்பமும் இல்லை, காதலும் இல்லை. நம்ம திருப்பி பல தடவை சொல்லிட்டோம் நிவின் கூட எனக்கு எந்த உறவும் கிடையாது, ஒட்டும் கிடையாதுன்னு, இருந்தாலும் சேர சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கோபத்தோட கடுப்போட நேராக போய் ஒரு பக்கம் இந்த இயலாமையின் வெளிப்பாடு தான் கோவம் வாங்க. நம்மளால ஒரு விஷயத்தை பண்ணவே முடியலங்கும் போது அவ்வளோ கோவம் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்தை நமக்கு எதுவுமே பண்ண முடியல. அவர் நம்ம மேலே அன்பே இல்லை, நம்ம தான் அவர் மேலே அனுபவிச்சுட்டு நம்ம தான் இவர் பாஸ்ன்னு கூப்பிட்டு நீ நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஒன்றா இருக்க போகிறோம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இதோட அந்த கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு கோபத்தோட விஜய் கிட்ட கத்தி என்ன நினச்சிருக்கீங்க அவங்க மனசில் அப்படி இப்படின்னு கோவப்படும் பொழுது ஒரு 10 நிமிஷம் 2 பேரும் மனசு விட்டு பேசும்பொழுது விஜய் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நிவின் கிட்ட இதை நான் சொல்லும் பொழுது எனக்கு உன் மேலே எந்த அன்பும் எந்த காதலும் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் ஒரு பரிதாபம் இருந்துச்சு. நமக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கா, அந்த பொண்ணு சரி ஓகே நம்ம ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்லி பண்ணியாச்சு, ஆனால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை அதை பாதிச்சிருங்கிறதுக்காக அவளுடைய முன்னாள் காதலன்னு நான் காத்திருக்க சொன்னேன். ஆனால் இப்போ நிலமை வேறு. அது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. 3 மாதத்தில் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. எனக்கு உன் மேலே இருக்கிற அபிப்பிராயம், எனக்கு உன் மேலே இருக்க பார்வை எல்லாம் மாறியாச்சு. அன்பும் இருக்குது, உண்மையை சொல்கிறேன், எனக்கு காதலும் இருக்குது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், என்னை விட்டு போயிடாத காவேரின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இவங்க 2 பேரும் இப்போ ஒன்றா இருக்கும் பொழுது வெண்ணிலாவால் பிரச்சனை வந்துச்சுட்டு இருந்தால் பரவாயில்ல, இன்னமும் நிவினாலையும் பிரச்சனை, திருப்பி இந்த பக்கம் வெண்ணிலாவாலையும் பிரச்சனைன்னு 2 பக்கமும் எடுத்து முக்கோண காதல் கதையை நாற்கோண காதல் கதையாக மாற்றினாங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் இன்னும் ஒரு மாதிரி நெகட்டிவாக போகிற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். விஜய் மனசுலேருந்து காதலை வெளிப்படுத்திட்டா பெட்டர் நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மகாநதி சீரியலில் இந்த யமுனாவுடைய காதல்